விஜயன் விஜயன் சார் எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் வந்து போலீஸுக்கு எல்லாத்துக்குமே 2% ஏற்றிருக்கீங்க. அது வாழ்த்துக்கள். நெசவாளிக்கு என்ன செய்கிறீங்க? நாங்கள் நெசவாளிகள் என்ன எங்களுக்கு எந்த ஒரு எதுவுமே இல்லை என்ன. நீ முதலமைச்சர் தானே, நீங்களும் நெசவாளிக்கு என்ன செய்கிறீங்க அதை நீ சொல்லுங்கள். நீ கோட் சூட்டு போடுறீங்களா, அதை யார் தயார் பண்ணுறா? நாங்கள் தான் தயார் பண்ணுறோம். நல்லா கம்பீரமாக உட்காடுறீங்களா? கோட் சூட்டு போட்டு பேண்ட் போட்டு நல்லா கம்பீரமாக அதை யார் செய்கிறா? நாங்கள் தான் செய்கிறோம். அதுக்கு வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நெசவாளிக்கு என்ன ஊனியம் கொடுக்கலான் இருக்கிறீங்க? எல்லாத்துக்குமே வந்து இப்போ பிராந்தி காடை மூணுனீங்க, ரைட்டு, ஓகே, அது ஒன்று எல்லாத்துக்கும் உணர்ந்தது தான். போதை இருக்கிறது தான். மக்கள் கொஞ்சம் தெரிந்துட்டோம் அப்படின்னு நீங்கள் செய்கிறது ரைட்டு, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் வந்து நெசவாளிக்கு என்ன செய்கிறீங்க? இதுவரை சட்டசபையில் நீங்கள் பேசவே இல்லை. அதை செய்யுங்க. நாங்கள் நெஞ்சு கொடுத்தா தான் நீங்கள் வந்து போட்டு இங்கே மாதிரி நீங்கள் வந்து ஷர்ட்டு பேண்ட்டு போட முடியும். என்ன, குளிக்கும் போது அந்த துண்டை வந்து தோட்டும் போது, டவலை வந்து தோட்டும் போது அந்த இது வந்து அந்த உழைக்கிறவனுக்கு தான் தெரியும் அந்த அருமை என்ன. எங்களுடைய உழைப்பு நீங்கள் பாருங்கள், புரியுதுங்களா? அதாவது நீங்கள் வந்து குதிரை மாதிரி போகிறேன்னு சொல்கிறீங்க. குதிரை மாதிரிலாம் நீங்கள் வந்து குதிரை மாதிரி போங்க, எது வேணாலும் போங்க என்ன. எங்களுக்கு நெசவாளிகளுக்கு என்ன செய்யறன்னு செய்யுங்க. அப்போ தான் போட்டுக்க துணி வேட்டியே கச்சி வேட்டி வரும், எதாக இருந்தாலும் வரும், புரியுதுங்களா? இது வந்து நான் வந்து கட்சி வேறையே நான் பேசவே இல்லை. மக்களுக்கு என்ன தேவையோ அதைத்தான் சொல்கிறேன். இது வந்து நான் வந்து இந்த கட்சி அந்த கட்சி எந்த பாடுபாடில்லை. நீங்கள் என்ன சொன்னீங்க? எந்த கட்சியில் பாடுபடுவேன் அப்படின்னு சொன்னீங்க. அதே மாதிரி நெசவாளிக்கு என்ன சலுகை பண்ணணும், அவங்க தான் வந்து அவன் பாடுபட்டால் தான் ஜோறு, புரியுதுங்களா? நெசவாளிகளுக்கு இது வரையும் நீங்கள் இன்ன வரையும் அந்த சட்டப்படி நீங்கள் வந்து பால் விலையை 2 ரூபா ஏற்றின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் பால் விலை வந்து அது வந்து ரொம்ப இதுதான். நீங்கள் வந்து அதை வந்து குறைங்க, வேறு எதை வேணாலும் பண்ணுங்கள். ஏன்னா குழந்தைங்க பால் குடிக்கிறது, அதை ஏற்றுனீங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனை வருங்க. அதை கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. நெசவாளிகளுக்கு என்ன பண்ணுறீங்களோ அதை பண்ணுங்க. அதைத்தான் நான் எதுவுமே சொல்லவே இல்லை. ஏன்னா நாங்களாம் கஷ்டப்படுறோங்க. நாங்கள் நெஞ்சு கொடுத்தா தான் மட்டும்தான் நீங்கள் வந்து நல்லா உறுப்பாக போட்டு போக முடியும், புரியுதுங்களா? அதை நீங்கள் பார்த்துக்குங்க. சும்மா டிப்டாப்பாக போகணும், நல்லா பேக் பண்ணிட்டு போகணும் அப்படின்லாம் இல்லை. நாங்கள் நெஞ்சு கொடுத்தா மட்டும்தான் நீங்கள் வந்து டிப்டாப்பாக போட்டு போக முடியும், வேட்டி கட்ட முடியும், பேண்ட்டு போட முடியும், கோட் சூட் போட முடியும் என்ன. நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு குடும்பத்தை எல்லாருமே இன்னமும் வந்து கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறோம். அதுக்கு என்ன ஊதியமாக
என்ன பண்ணுறீங்களோ அதை செய்யுங்க. சும்மா வந்து பால் வரை ஏற்றுறேன், அது ஏற்றுறேன், டாஸ்மார்க் மூடுறேன், நீங்கள் எங்கே வேணாலும் மூடிக்கிங்க, நான் எதை வேணாலும் இது பண்ணல. நெசவாளிக்கு என்ன பண்ணுறீங்க அதை செய்யுங்க. இப்போ நீங்கள் வந்து சட்டசபையில் உட்காடுறீங்களா, கோட் சூட்டு போடுறீங்களா, என்ன அது யார் நினச்சி கொடுத்தா? நெசவாளிகள். அதை நினச்சி பாருங்கள். நான் அங்கே பாருங்கள், கிட்டத்தட்ட 30 வருஷத்தில் நான் இருக்கேன். 30 வருஷமாக இருக்கேன் நெசவாளியில். இன்னுமா அந்த தொழில் தான் இருக்கேன். அதை வந்து ஏன் சொல்கிறேன்னா, ஏன் அந்த நெசவாளிக்கு மட்டும் நான் ஊதியம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? அதை நீங்கள் நினச்சி பாருங்களேன். நீங்கள் பல கோடி ரூபா விட்டுட்டு வந்துருன்னு சொன்னீங்க. நான் அதை ஓகே விட்டுட்டு போங்க. ஏன் அங்கேருந்து ஏன் விட்டுட்டு வந்தேன் நீங்கள் சொன்னீங்க. அதையும் சரி, ஏன் நெசவாளிக்கு மட்டும் பேச மாட்டேங்கிறீங்க? அதை நீங்கள் பேசுங்க, சட்டசபையில் பேசுங்க. நெசவாளிகளுக்கு என்ன தேவை ஏது என்னன்னு கேட்டு தெரியுங்க. எப்படி கோட்டு சூட்டு போடுவீங்க நாளைக்கு? நாங்கள் நெஞ்சு கொடுத்தா தானே நீங்கள் போடுவீங்க. என்னங்க எல்லாத்துக்கும் ஒரு ஒரு மனிதாபம்னு இருக்குதுங்க. நான் வந்து நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க, அவங்க தோற்றுட்டாங்க, நான் யாரையும் குறைச்சலான்னு சொல்லலை. உங்களுடைய மனசாட்சி இருந்தால் நெசவாளிகளுக்கு செய்யுங்க. செய்யலினா நான் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை.